ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய முகத்தை நல்ல பளபளன்னு நல்ல ஷைனிங்காக வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சீரம் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பெரியவங்கன்னு மட்டும் கிடையாது, சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதை நாம் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்முடைய முகம் நல்ல ஷைனிங் ஆகும். கடையில் போய் நம்ம க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணாவே போதுங்க. ஒரே வாரத்தில் நம்முடைய முகம் நல்ல ஷைனிங்காக தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்களே இதை யூஸ் பண்ணிவிட்டு முகம் நல்ல ஷைனிங் ஆகிருக்குது அப்படின்னு கமெண்ட் வந்து சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு. பெண்களுக்குன்னு மட்டும் கிடையாது, ஆண்கள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்து கருப்பு கருப்பாக இருந்தது அப்படின்னா அது கூட போய் முகம் நல்ல ஷைனிங்காக மாறும். இதை நாம் எப்படி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 பீஸ் பாதாம் பருப்பு தேவைப்படும். இதை இந்த மாதிரி நார்மல் தண்ணி, நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணி யூஸ் பண்ணி ஊற வைக்கணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சோம் அப்படின்னா காலையில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்கிற தோலை இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு கையிலேயே வந்துடும். அதே மாதிரி பாதாம் பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறின பாதாம் பருப்பு யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த பாதாம் பருப்பில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பாதாம் பருப்பை போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஊற்ற வேண்டியது 1/4 டம்ளர் அளவுக்கு பசும் பால். நம்ம காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணணும். 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்தாவே போதும். இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கும் போது நல்ல மைய அரைஞ்சி வரும். நமக்கு ஒரு 5-6 தடவை நல்லா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நல்ல மைய அரைஞ்சு கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம டீ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நாம் அரைச்சி வச்சதை அந்த வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு ஃபில்டர் ஆகி கிடைக்கும். மேலேயும் நமக்கு நல்ல சக்கை மாதிரி வரும். இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. இதை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கணுங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூனு தான் கிடச்சிருக்குது. இதில் நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெறும் தண்ணி தான் ஊற்றணும். இப்போ நம்ம இதையும் மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டைம் மட்டும்தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தணும். அதுக்கு மேலே நிறைய தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சக்கையை இந்த மாதிரி தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம். இது நாம் எதுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம தூரவே போடக்கூடாது, அப்படியே வச்சுக்கணுங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது ஆலிவ் ஆயில். நல்ல சுத்தமான ஆலிவ் ஆயில் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆலிவ் ஆயிலை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலை இதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது விட்டமின் இ டேப்லெட்ஸ். இது எல்லா மருந்து கடைகளிலுமே கிடைக்கும். இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸில் 2 கேப்சியூல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 கேப்சியூலை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது உள்ளே இருக்கிற ஆயில் இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க, பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோம், அல்ல பெரியவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேப்லெட்ஸ் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ நம்ம தனியாக செஞ்சு வச்சோம் இல்லைங்களா பால், அதில் 1 டீஸ்பூனுக்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நாம் பாதாம் பருப்பை அரைச்சிட்டு சக்கையை நான் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சக்கையை எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து 1/2 டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது நாம் காலி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது காலி ஆனதுக்கு அப்புறமா வெறும் அரிசி மாவு வச்சு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இது 1 மாதத்துக்கு மேலேயே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸ் எடுத்தோ அல்லது கையில் கொஞ்சமாக எடுத்தோ இந்த மாதிரி நம்முடைய முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். நம்முடைய முகத்தில் அப்ளை பண்ணும்போது சின்ன ஒரு மசாஜிங் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுவே நம்ம குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணுறோன்னா கூட நைட் டைமில் அல்லது குளித்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோப்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, தண்ணியிலையும் வாஷ் பண்ணக்கூடாதுங்க.
அதனால் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. எந்த ஒரு இடையூறுமே நமக்கு இருக்காது. கண்டிப்பாக ஒரே வாரத்தில் முகம் நல்ல ஷைனிங்காக மாறும். எல்லாருமே உங்ககிட்டயே கேட்பாங்க, முகம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் இதை நம்பி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை நம்ம டெய்லி போடணும் அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 நாள் இதை யூஸ் பண்ணாவே போதும். இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது முகம் பளபளன்னு மாறுறது மட்டும் கிடையாது, முகத்தில் எந்த பிம்பிள்ஸும் வரவே வராது. நார்மலாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கே தெரியும், நம்ம எந்த இடத்துல இதை அப்ளை பண்ணுறோமோ அந்த இடம் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் கழுத்துக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மறுநாள் தூங்கி எழுந்ததுமே பாருங்கள், அந்த இடத்துக்கு கீழே கருப்பாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுற இடம் வரைக்குமே நல்ல ஒயிட்டாக நல்ல பிரைட்டாக தெரியும். இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அல்லது நைட் டைமில் போட்டோம் அப்படின்னா சும்மா இந்த மாதிரி தொடச்சிட்டு தூங்கினதுக்கு அப்புறமா காலையில் எழும்பி இந்த மாதிரி கழுவி விட்டுக்கலாங்க. பக்கத்துலேயே சாதாரணமாக கிடைக்கக்கூடியதான் இந்த குப்பை மேனி இந்த வித்துட்டு இருப்பாங்க. அந்த பவுடர் வாங்கி கூட நம்ம இந்த பொருளை ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நமக்கு தேவைப்படுறது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு ஒரு 5 பருப்பு அல்லது 10 பருப்பு போட்டால் போதுங்க. நான் இன்றைக்கி 5 பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். பாதாம் பருப்பை நம்ம ஊற போடலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி இலைகளை இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, பாதாம் பருப்பில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முகத்தை நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த பாதாம் பருப்பை கட் பண்ணி போட்டிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள்னா பால் தான். காய்ச்சாத பாலில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியான பால் நம்ம சேர்த்துக்கலாம். பசும்பால் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பசும்பாலுக்கு பதிலாக கழுத பால், ஆட்டுப்பால் இந்த மாதிரி பால் கூட சேர்த்துக்கலாம். இப்படி இந்த பாலுமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பால் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இந்த ஜூஸ் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மேனி சோப்பை நம்ம ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஜூஸை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்காக எடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் சோப்பு தான். நம்ம உடம்புக்காக என்ன சோப்பு யூஸ் பண்ணுவோமோ அந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இன்றைக்கி இந்த சோப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மலாக ரெகுலராக எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பில் கூட இதை செய்யலாங்க. இப்போது இந்த சோப்பை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். நாம் எதுக்காக இந்த சோப்பை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறோம், கட் பண்ணி போடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் நாம் சோப்பை கட் பண்ணாமல் துருவி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த சோப்பில் முழு சோப்பையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பாதி சோப்பு மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. நம்ம துருவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல துருவல்களாக குட்டி குட்டியாக வரும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சோப்பை துருவி வச்சிருக்கிறோம். அடுத்தா நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் தான். இந்த பவுலில் நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய இந்த சோப்பு துகளை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சோப்பு துகள்களை இந்த பவுலில் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் அப்படின்னு தான் பேர். இந்த சோப் பேஸ் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு மளிகை கடையில் இந்த சோப் பேஸ் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற இடத்துல சோப் பேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சோப் பேஸ் உங்களுக்கு வரும். இந்த சோப் பேஸோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த சோப் பேஸை நம்ம இந்த மாதிரி வாங்கி சோப்புகளை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இந்த சோப் பேஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம நார்மல் சோப்பை ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சோப்பில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி ஜூஸை சேர்த்துக்கணும். நம்ம இந்த ஜூஸை அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த சோப்பு துகள்கள் ஒரு 1/4 கப் இருக்குது அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த குப்பை மேனி ஜூஸை சேர்த்தா போதும். இப்போ இந்த ஜூஸ் கூட இந்த சோப்பை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வைக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு முதலே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு தீயை கம்மி பண்ண வைக்க முடியுமோ அந்த மாதிரி தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நாம் இந்த வேலையே செய்யணுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சோப்பை எதுக்காக துருவி எடுத்துருக்கிறோம் அப்படின்னா அந்த காரணமும் ஒன்று. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம்
கரைஞ்சி வராது. நமக்கு ஒரு சைடு வாக்கில் அப்படியே தேஞ்சிக்கிட்டே இருக்கும், இந்த தண்ணி தனியாகவே நின்றுட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம துருவி சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று சட்டுன்னு மிக்ஸ் ஆகிடும், நமக்கு தீயாமல் கிடச்சிடும். நமக்கு சோப்பு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. விட்டமின் இ கேப்சியூல் இருந்ததுன்னா இதில் ஒரு கேப்சியூலோ 2 கேப்சியூலோ நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். இந்த 2 பொருட்களையும் நீங்கள் சேர்க்குறது ஆப்ஷனல் மட்டும்தான். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பொருட்களை சேர்க்கும்போது தீயை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேர்க்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கை விடும்போது அது ஒரு சைடு வாக்கில் தீஞ்சிடும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து 2 சொட்டுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த பவுல் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோப்பு சீக்கிரமாக கெட்டியாகி கிடச்சி. ஏற்கனவே நம்ம உருக வச்சுருக்கக்கூடிய இந்த சோப்பை இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி கொடுத்துக்கலாம். ஒரு ஷேப்பு வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அமுக்கி கொடுத்துக்கிறோங்க. இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சு விட்டுக்கலாங்க. இது கெட்டி ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட ஆகும். உடனடியாக இது கெட்டி ஆகாது. அப்படியே நம்ம ஃபேன் காற்றுல வச்சாவே போதும், கெட்டி ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணலாம். அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சோப் பேஸ்ட் பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சிடலாம். லைட்டாக சூடு பட்டாவே இந்த சோப் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா தானாகவே உருக ஆரம்பிச்சிடும். இந்த சோப் பேஸ்ட் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே கேட்டாலும் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னென்னா பியர் சோப் தான். பியர் சோப்பும் அதே சேம் சோப் பேஸ் மாதிரியே தாங்க. பியர் சோப்பையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சுடு தண்ணியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக உருகி வந்துடும். இதே மெத்தடில் நம்ம அதையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் சோப் பேஸ் வாங்கினோம் அப்படின்னா எந்த விதமான அந்த ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது, ரொம்ப பிளெயினாக இருக்கும். சோப் பேஸ் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூனுக்கு ஜூஸ் சேர்த்தா போதுங்க. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியதான். இதுக்காக நம்ம எந்த பவுலோ இல்லை கிண்ணமோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ரெண்டுமே நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கு. அந்த சோப் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது சீக்கிரமாக கெட்டியாகிடும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு கெட்டியாகி கிடச்சிடும். ஆனால் நார்மலாக சோப்பு யூஸ் பண்ணி பண்ணது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டி ஆகாது. ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கூட ஆகும் கெட்டி ஆகிறதுக்கு. அதனால் நம்ம ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை பிரித்து எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம சோப்பு வந்துடுச்சு, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்மையாக அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளித்தாலும் உடம்புலேருந்து வேர்வை நாத்தமே போகாது. ஏதோ அந்த உடம்புலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரவங்க கூட இந்த சோப்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே தொடை இடுக்கில் ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா கூட இந்த சோப்பை டெய்லி குளிக்கும்போது யூஸ் பண்ணி பாருங்கள்.